ரங்க ரங்க ரங்கநாதா இது சொந்தம். சார், எனக்கு தேவை இந்த லேடி தான். நீங்க ப்ளீஸ் இவங்களோட அட்ரஸ் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? பரத், என்னக்கா? ஸ்டவ்ல குக்கர் வச்சிருக்கேன். 3 விசில் அடிச்சதும் கரெக்டா ஆஃப் பண்ணிட்டேன்னு. சரிக்கா. மறந்துடாத, நான் கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். சரிக்கா. அக்கா நானும் உங்க கூட வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ சமத்தா உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணு. பரத், மறந்துடாத என்ன? 3 விசில். சரிக்கா. டேய், ஹோம்ஒர்க் ஒழுங்கா எழுதுறா, கடைக்கு போறானா? மாப்ள, செயின் கட் ஆயிடுச்சு மாப்ள. இந்த மாதிரி முக்கியமான நேரத்துல செயின் கட் ஆகுது, இன்னாலே தெரியல. ச்சே, என்னதான் பண்றது? முதல்ல சிவாவுக்கு போன போடு. சீக்கிரம் சிவாவுக்கு போன போட்டு விஷயத்தை சொல்லு, அவன் ஏதாவது செய்வான். ரிங் போதா? இல்லடா. மறுபடியும் ட்ரை பண்ணி பாடுறா. அவசரத்துக்கு போன் பேசி ரிங் போதா இல்லையா? என்னக்கா இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? இப்போதான் முதல் விசில் அடிச்சிருக்கு. என்னடா போன் எடுக்க மாட்டாரு அவரு? சரி, பக்கத்துல மெக்கானிக் ஷாப் ஏதாவது இருக்கும், வண்டி அங்க விட்டுலாம், வா போவோம். இன்னைக்கு வேலைக்கு லேட்டு தான். என்ன பண்றது வா. என்னாச்சுக்கா, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? என்னடா பரத்? அதான்ப்பா. அண்ணே, நான் தற்கொலை முடிவுக்கு போக காரணமா இருந்த என் எதிரியோட ஆளுங்க நான் இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சு அவனுங்க போன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியாமா? வா, யாருன்னு காட்டு. எங்க பூஜா? யாருமே காணோம். இங்கதான் நின்னுட்டு இருந்தாங்க. யாராவது இருந்திருப்பாங்கம்மா. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது. இல்லண்ணே, எனக்கு என்னமோ அவங்க மேல சந்தேகமா இருக்கு. சரி, அவ இன்ஃபார்ம் பண்ணட்டும், எதிரிங்க வரட்டும், நான் பாத்துக்கிறேன். நான் இப்ப கடைக்கு வேற போகணும்னு. அப்படியா? சரி, நானும் வரேன். டேய் பரத், காய்கறி கூட எடுத்துட்டு வா. அப்பா நாங்களும் வரட்டுமாப்பா? சரி வாங்க. பரத், அப்படியே சாவி எடுத்துக்கிட்டு வாசலை பூட்டிட்டு வா. சரிப்பா. பூஜா, எதுக்கும் கவலைப்படாத. உன் அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கணும். அப்புறம் எதுக்கு கவலை? என்னடா பூட்டியாச்சா? போலாமாடா? போலாம்ப்பா. வாங்க வாங்க. வா. நேத்து சினிமாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன செஞ்சான் தெரியுமா அவன்? என்ன செஞ்சான் தெரியுமா அவன்? ஏய் கமலி, என்னடி ஆச்சு உனக்கு? என்ன சொன்ன? என்னவா? சரியா போச்சு போ. நான் சொன்னதை நீ காதலியா வாங்கலையா? என்ன சொன்ன? சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்ன. ஓ அப்படியா? என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அம்மாவோட மரணம் தாண்டி அது என்ன டோட்டலா புரட்டி போட்டுருச்சு. கமலி, இப்பதான் உனக்கு அம்மா மாதிரி ஒரு ஆண்டி கிடைச்சிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இருந்தாலும் என் அம்மாவோட இடம் இன்னும் என் மனசுல காலியா தாண்டி இருக்கு. ஏண்டா ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது மூஞ்செல்லாம் பூஜா, இவன் இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கான் பாரு.
பூஜா என்னாச்சு? எனக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகமாவே தெரியுதுண்ணா. என்ன பூஜா இவ்வளோ பயந்தாங்கொல்லியா இருக்க? நான் இருக்கும்போது என்னை தாண்டி உனக்கு எந்த ஆபத்து வரும் சொல்லு. கவலைப்படாம தைரியமா வா. அக்கா எங்கேயாவது போனீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க, சரியா போயிடும். இது எந்த ஒரு லாஜிக்கு? எங்க ஸ்ரீரங்க லாஜிக்குக்கா. சரி பூஜாவுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடு. பூஜா பூஜா என்ன யோசிக்கிற? இல்லண்ணா, ஸ்ரீரங்கத்துல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஞாபகம் வந்துடுச்சு. ஸ்ரீரங்கத்திலயா? யாரவங்க? அது எதுக்குண்ணா இப்போ? இப்ப அது வேணாம். சரி சரி நீ சாப்பிடு. அந்த கூட இப்படி கொடு. சாப்பிடுங்கக்கா. ம் சாப்பிடு. என்னடா நல்லா இருக்கா? ம் ஐஸ்கிரீம் மட்டும் இவனுக்கு எவ்வளோ வேணாலும் கொடு, சாப்பிட்டுட்டே இருப்பான். ஆனா படிப்பு நான் மட்டும் பின்னாடி போயிட்டே இருப்பான். என்னக்கா பயம் போயிடுச்சா? போயிடுச்சு. நல்ல லாஜிக்கடா. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பயம் போயிடுமா? ம் என்னடி? ஒன்றும் இல்லடி, வா போலாம். ரங்க ரங்க ரங்கநாதா, ரங்க ரங்க ரங்கநாதா. ஆண்டி, ஆண்டி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன கமலி, என்னாச்சு? மறுபடியும் அந்த பையன் ஏதாவது தகராறு பண்ணானா? இல்ல ஆண்டி, அவன் இப்ப என் வழியில குறுக்க வரதே இல்ல. அப்ப வேற என்ன முக்கியமான விஷயம்? வர வழியில அங்கிளை பார்த்தேன். லாயர் அங்கிளா? லாயர் அங்கிள் இல்ல ஆண்டி, உங்க என்ன கமலி? அவரு உங்க ஹஸ்பண்ட் ஆண்டி. அந்த ஆளுக்கு அதெல்லாம் என்கிட்ட பேசாத கமலி. வா உள்ள போலாம் வா. இல்ல ஆண்டி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வேண்டாம் கமலி, அந்த ஆளு கஷ்டப்படுற கதையெல்லாம் நான் கேட்க தயாரா இல்லை. அவர் ஒன்றும் கஷ்டப்படல ஆண்டி. என்ன சொல்ற? அவர் கஷ்டப்படலையா? ஆமா ஆண்டி. எதை வச்சு அப்படி சொல்ற? நான் பார்த்ததை அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே அவர் கஷ்டப்படலங்கிறது புரியும். சொல்லு, என்ன பார்த்த? அங்கிள் யாரோ ஒரு லேடி கூட சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு, அதெல்லாம் சொல்றதுக்கே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. யார் அது? யாருன்னு உனக்கு தெரியுமா கமலி? தெரியல ஆண்டி, ஆனா புதுசா கல்யாணமான லேடி, கழுத்துல மஞ்சள் தாலிலாம் புதுசா இருந்துச்சு. ஓ, என் டைவர்ஸ் நோட்டீஸ பார்த்ததும் அடுத்த நிமிஷமே அந்த ஆள் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா ஊரை சுத்திட்டு இருக்காரா? விட மாட்டேன். அந்த சந்தோஷத்தை சுத்தமா அழிச்சு ஒழிக்காம ஓய மாட்டேன். ஆண்டி, ஆண்டி, தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு?
இல்ல கமலி, என்ன நீ தடுக்காத. என்ன வரலட்சுமி, ஏதாவது பிரச்சனையா? ஆமா வக்கீல் சார், அந்த ஆளுக்கு அதான் என் புருஷனுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு அந்த ஆளை கஷ்டப்பட வைக்கணும்னு பார்த்தா அந்த ஆளு கையெழுத்து போட்டு நோட்டீஸ வாங்கிக்கிட்டு அதை கிழிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு இப்ப இன்னொருத்திய கட்டிக்கிட்டு கும்பாளம் போட்டுக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான். கமலி பார்த்துட்டு சொன்னா. என்ன கமலி, அப்படியா? ஆமா அங்கிள், நான் கூட ஒரு லேடியோட அவரை பார்த்தேன் அங்கிள். 2 பேரும் சிரிச்சு பேசி நடந்து போயிட்டு இருந்தாங்க. கூட ஆன்ட்டியோட சன்ஸ் கூட இருந்தாங்க. ஆனா அங்கிள் அந்த லேடிய மேரேஜ் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. மேரேஜ் பண்ணிருப்பாரு, கண்டிப்பா கல்யாணம் நடந்திருக்கும். அதான் அந்த ஆளோட பிளான், ஆசை எல்லாம். சரி வரலட்சுமி, நீ தான் அவரை பிரியணும்னு முடிவு பண்ணிட்டல. அது மட்டும் இல்லாம அவருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியாச்சு. இன்னும் 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ உனக்கு எப்படியாச்சும் அவர்கிட்ட இருந்து உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் அவர் யாரை கல்யாணம் பண்ணா என்ன, கெட்டு குட்டிச்சவரா போனா உனக்கு என்ன? இல்ல வக்கீல் சார், அந்த ஆளு அப்படிலாம் நிம்மதியை விட்டுற முடியாது. எனக்கு அந்த ஆளு கொடுத்த கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் நான் அந்த ஆளை பழி வாங்கியே தீருவேன். அந்த ஆளு வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்க கூடாது, இருக்க விட மாட்டேன். விட மாட்டேன். என்னமோ என்னையே நினைச்சு சதா சர்வ காலமும் உருகிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சாருல்ல. இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணையான்னு அந்த ஆளு முகத்தை பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நான் போறேன், நான் போயிட்டு வரேன். இல்ல ஆண்டி, உங்களை தனியா அனுப்ப முடியாது. நானும் லாயர் அங்கிள் கூட வரோம். வாங்க போலாம். நீங்களா எதுக்கு? இல்ல ஆண்டி, நாங்களும் வரோம். வாங்க போலாம். அங்கிள் வாங்க போலாம். வா போலாம். பூஜாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவ எங்கேயாவது பாதுகாப்பா இருக்காளா இல்ல ஏதாவது ஆபத்துல மாட்டின்னு இருக்காளானே தெரியல. இதுக்கெல்லாம் நடுவுல சிவா வேற ரொம்ப ஈஸியா எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான். அவனை கண்டுபிடிச்சு பூஜாவை எப்படியாவது அவன் கிட்ட இருந்து காப்பாத்தியே ஆகணும். விசா விசா, ஏய் வாடி. என்ன விசா, என்ன டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்க? வேற என்ன, எல்லாம் பூஜா பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத விசா, பூஜா நிச்சயமா நல்லதா இருப்பா. எப்படி சொல்றேன்னு பாக்குறியா? நீ பூஜாவை பத்தி சொல்றத வச்சு பாக்குறப்போ அவ ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருப்பா. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும். நம்பிக்கையோட இரு விசா. நல்லவாளுக்கு நல்லதுதான் நடக்கும், கெட்டவாளுக்கு கெட்டதுதான் நடக்குங்கிற கணக்கெல்லாம் இந்த கலியுகத்துல கிடையாது. அதெல்லாம் சுத்த ஹம்ப. பூஜா என்னடானா எங்கேயோ கஷ்டப்பட்டு இருப்பா. ஆனா அந்த சிவா யாரோ ஒரு லேடியோட இந்த உலகத்துல எங்கேயோ சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருப்பான். அவனை போய் இந்த பகவான் தப்பிக்க விட்டாரு. என்ன நியாயம், என்ன தர்மம் இதெல்லாம்? There go your reason. There go your love very soon. That's all that means so. There go your love very soon. There go your reason. There go your love very soon. That's all that means so.
ரங்க ரங்கநாதா ரங்க ரங்க ரங்கநாதா. பூஜா, குடமிளகா சாம்பார், கத்திரிக்காய் கூட்டு, பிரமாதம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இத கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. இங்க இப்படி ஒரு அற்புதமான குடும்ப சித்திரம் ஓடும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதுக்கு வந்த? நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் திருஷ்டி சுத்தி போட்டுட்டு போலான்னு வந்தேன். நான் சந்தோஷமா இருந்தேன், கவலையா இருந்தேன். அத பத்தி உனக்கு என்ன கவலை? ஹலோ ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறேளா? நான் ஒன்னும் அக்கறையில வரல, உங்களை அசிங்கப்படுத்திட்டு போலான்னு தான் வந்தேன். அம்மா, நாங்க யாரும் தேவையில்லைன்னு தானே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி வச்ச. அப்புறம் எதுக்கு இப்ப வந்து பிரச்சனை பண்ற? டேய், நீ வாய மூடுறா. அப்பம் புத்தி அப்படியே இருக்கு உனக்கு. வரோ, மரியாதையா பேசு. மரியாதையா? மரியாதையை எதிர்பார்க்கிறவரு முதல்ல தான் மரியாதையா நடந்துக்கணும். அதை விட்டுட்டு கேடு கெட்ட கேவல வேலையை செஞ்சுட்டு மரியாதையை எதிர்பார்க்க கூடாது. என்ன அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? வார்த்தை வரலையா? என்னடா இவ அப்படியே உண்மையை உரிச்சு சொல்றாளேன்னு ஷாக்கா இருக்கா? இல்ல, சாக்கடையில கல்ல வெட்டி எரிய வேணான்னு பாக்குறேன். யாரு சாக்கடை? டைவர்ஸ் நோட்டீஸ் கிடைச்ச அடுத்த நிமிஷமே ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்து குடும்ப பாட்டு பாடிட்டு இருக்கே, நீங்க தான் சாக்கடை. வரோ, என்ன நீ சொல்ற? இருங்க. சபாஷ் சபாஷ். அவ நில்லுங்கன்னு தடுத்தா சார் அப்படியே பிரேக் போட்ட மாதிரி நின்னுட்டேளே. இதத்தான் ஆம்படையாம் பொம்மநாட்டி மனப்பொருத்தம்னு சொல்லுவாளா? ஏய், ஏண்டி இப்படி பேசுற? இப்படி பேசுன உன் நாக்கு அழுகி போயிடும்டி. இருங்க, இது நான் பேச வேண்டிய நேரம். நானே பேசிக்கிறேன். பூஜா, இவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? இவங்க பேசுறது என்ன பத்தி, அதனால இவங்க கிட்ட நான் பேசுறதுதான் நியாயம். அம்மாடி புது பொண்ணு, நியாயம் பேசுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் வேணும். அதெல்லாம் உனக்கு கிடையாது. மேடம், நான் நியாயம்னு சொன்னதும் இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் நான் மறுத்து பேச போறேன்னு நினைச்சிட்டீங்க போல இருக்கு. சத்தியமா நான் எதையுமே மறுக்க போறதில்ல. எனக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும், சாரி உங்க எக்ஸ் ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் நடந்தது உண்மைதான். சத்தியமான உண்மை. பூஜா, இருங்க, பாவம் இவங்க கிட்ட எதுக்கு உண்மையை மறைக்கணும்? நீங்க தான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டீங்கல, அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன? எதுக்கு இப்ப தேவையில்லாம இங்க வந்து தைய தக்கான்னு குதிச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையா? என்னடி சொன்ன? வரு, என்னையே அடிச்சிட்டேளா? உங்களை விட மாட்டேன். உங்க நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் நாசமாக்காம விட மாட்டேன். சரதா போடி. போறேன், திரும்பி வருவேன், இங்க வந்து நிப்பேன். அப்ப இங்க சந்தோஷம் இருக்காது. அத நிர்மூலமாக்கிட்டு தான் நான் இங்க திரும்ப வருவேன்.
அதுவும் பார்க்கலாம். போ போ. வாங்க போலாம். என்ன மிஸ்டர் தன்ராஜ், கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரியா நடந்துக்கிறது? இது நம்ம கம்பெனிக்கு தானே கெட்ட பேரு. இல்லை சார், நடந்த தவறுக்கு நான் சாரி கேட்டேன் சார். பார்ட்டியும் சமாதானம் ஆயிட்டாங்க. டோன்ட் வரி சார். நோ 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 நோ, இதெல்லாம் கண்டிப்பா ஒரி பண்ண வேண்டிய விஷயம் சார். அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, நானே ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட சாரி கேட்டுறேன். அதான் மரியாதையா இருக்கும். இல்லை சார், நீங்கள் போய் இதுக்கெல்லாம் சாரி கேட்டுக்கிட்டு? நம்ம தொழில வாடிக்கையாளர் தான் சார் ரொம்ப முக்கியம். இதுல எல்லாம் நம்ம ஈகோ பார்க்க கூடாது. முதல்ல ஃபோன் நம்பர் கொடுங்க. 99403 47624. அப்பா சொல்லுங்கப்பா. விசாகா, நீ எப்படிமா இந்த போன்ல? என்னப்பா, எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் எப்படி இந்த போன்லன்னு கேக்குறேன்? என்ன தன்ராஜ், நம்பர் தப்பா கொடுத்துட்டீங்களா? சாரி விசாகா, ராங் நம்பர். கரெக்ட் நம்பர் சொல்லுங்க சார். சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன? கஸ்டமர் திருப்திக்காக அவங்க கிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி ஒரு நல்ல பிசினஸ் மேனான உங்களால ஒரு நல்ல அப்பாவை நடந்துக்க தெரியலையே சார். சார், யாராவது தான் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிட்டு சாரி ராங் நம்பர்னு சொல்லி இப்படி கட் பண்ணுவாங்களா? நிச்சயமா உங்க பொண்ணு மனசு வேதனைப்பட்டிருக்கும். முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நல்ல விதமா பேசுங்க சார். பார்ட்டி கிட்ட அப்புறமா கூட பேசிக்கலாம் சார். திரும்பவும் ராங் நம்பரை போட்டேளா? சாரி விசாகா, நான் கொஞ்சம் ஒர்க் டென்ஷன்ல. சாரிடா, ப்ளீஸ்மா. பரவாயில்லப்பா, எனக்கு புரியுறது. எனக்கு நல்லா தெரியுமா, நீ நல்லா புரிஞ்சுக்குவ. ஏன்னா நீ உங்க அம்மா மாதிரி இல்லம்மா. பாவம்பா அம்மா, அவளை பத்தி எதுவும் குறை சொல்லாதே. இல்ல, நான் அப்படி சொல்ல வரலம்மா. ஆமா, நீ எப்படிமா இருக்க? சௌக்கியமா இருக்கியா? ஆ, இருக்கேன்பா. என்னம்மா அது, சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ற, ஆனா அந்த சந்தோஷம் உன் குரல்ல இல்லையாம்மா? அப்படிலாம் இல்லப்பா. என்னமோ தெரியலம்மா, உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நான் உடனே வர்றேன். வரட்டுமா? எதுக்குப்பா? நீங்க ஒர்க்க பாருங்க. அதெல்லாம் அப்புறம். என்ன, உன்னை பார்க்கறதா இப்ப முதல் ஒர்க்கே. உடனே கிளம்பி வர்றேன். நீங்க இங்க வர வேண்டாம். உங்களை பார்க்க வேணா, நான் அங்க வரேன். எனக்கும் ஆத்திலேயே அடைஞ்சு கிடக்க ஏதோ மாதிரி இருக்கு. சரிம்மா, கிளம்பி வா. உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? ஓகேடா, பாய் பாய். சரிப்பா. ஆண்டி, சாப்பிட வாங்க ஆண்டி. நீ சாப்பிடு கமலி, நான் அப்புறம் சாப்பிடுறேன். நீங்களும் வாங்க ஆண்டி. எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க கோவத்தெல்லாம் சாப்பாட்டுல காட்டாதீங்க ப்ளீஸ். சாப்பிட வாங்க. எனக்கு கம்பல் பண்ணாத ப்ளீஸ். சரி, கம்பல் பண்ணல. நீ போய் சாப்பிட. நீங்களும் என்ன கம்பல் பண்ணாதீங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? நியாயமா இத நான் உங்ககிட்ட கேட்கணும் ஆண்டி. நீங்க சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். சரி வா.
அண்ணா என்னம்மா சாரிண்ணா. எதுக்கு பூஜா சாரி எல்லாம் கேட்குறேன்? இல்ல, பெரிய கலாட்டாக்கு நானே காரணமாயிட்டேன். இல்லை பூஜா, நடந்த பிரச்சனைக்கு நீ எந்த வகையிலையும் காரணம் இல்லை. உனக்கு அனாவசியமாக குற்ற உணர்ச்சி தேவையில்லை.